கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாரோடும் பேசுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்த தேவனுக்கு முதற்கண் நன்றியை ஏறெடுக்கிறேன். யூத் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் சகோதரர் நாதன் அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற டெரிக் பேபி அவர்களுக்கும், இந்த தினத்திலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு நபர்களுக்கும் என் நன்றிகள் உரித்தார்கள். திருச்சபை போதகர் திரு ரூபன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் ஏறெடுக்கிறேன். இந்த 2 வாரங்களிலே மரணத்தை சந்தித்த எஸ்தர் கண்ணன் குடும்பத்தினருக்கும், பேபி பிரின்ஸ் குடும்பத்திற்கும், கொரோனா வைரஸால் மரணித்த ஒவ்வொரு நபருடைய குடும்பத்திற்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை ஏறெடுக்கிறோம். திரு நாதன் அவர்கள் உங்களையே அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் ஒரு சாதாரண ஆசிரியர். SDA பிரியூ காலேஜிலே பணிபுரிந்து வருகிறேன். நாங்கள் பெங்களூரிலே இருக்கிறோம். விசேஷித்த பாடலை பாடிய டெல்லி லர்கின் மோஸ் அவர்கள் என்னுடைய துணைவியார். அவர்களும் ஸ்பென்சர் SDA PU கல்லூரியிலே பணிபுரிகிறார்கள். எங்களுக்கு 2 அருமையான மகன்கள் உண்டு. டைட்டஸ், தேஜஸ் என்பவர்கள். அவர்கள் வர்ஷிப் கிளேன் மூலமாக தங்கள் ஊழியத்தையும் ஸ்லாம் ஊழியங்களையும் செய்து வருகிறார்கள். வழக்கம் போல நம்முடைய பிரசங்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக நான் சொல்லுகிற தெய்வ வசனத்தை நீங்கள் பார்க்கிற இடத்திலே சத்தமாகவோ மெதுவாகவோ சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். யாரும் சொன்னீங்களா? இன்றைய தியானத்தின் தலைப்பானது பரிதபிக்கிற பிதா, த கிரீவிங் ஃபாதர். பரிதபிக்கிற பிதா, த கிரீவிங் ஃபாதர். நாங்கள் ஊழியம் தொடங்கிய சமயத்துல எங்களுடைய அறையிலே நாங்கள் நின்று நாங்கள் செய்ய போகிற பிரசங்கத்தை கண்ணாடியிலே பார்த்து பேசி பழகுவது வழக்கம். இந்த காலத்துல ஒரு மாதிரி சின்ன சதுர கண்ணாடி தான் இருக்கும். முகம் மாத்திரம் தான் தெரியும். யாரும் ரூம்ல இல்லாத நேரத்துல அந்த கண்ணாடி முன்னால நின்று எங்களுடைய பிரசங்கத்தை நாங்கள் பேசி பழகுவோம். குறுகிய காலத்திற்குள்ளே ஒரு நண்பர் வெளியூரிலிருந்து எங்களுடைய பேச்சுலர்ஸ் குவார்டர்ஸுக்கு வந்து சேர்ந்தார். அவரை ஒரு அரை பாகத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து வீட்டில் வைத்திருந்தார். அது எனக்கு மிகவும் வசதியாக இருந்தது. அடிக்கடி பேசுகிற பிரசங்கங்களை அது முன்பாக நின்று பேசி பழகுகள். இன்றைக்கு இந்த கேமரா முன்னால் நின்று பேசுறது அதே அனுபவத்தை திருப்பி பார்க்கும்படியாக செய்திருக்கிறது. 5 வாரமா வீட்டுக்குள்ள பூட்டியே கிடக்கிறோம். ஆலய ஆராதனைகள் எல்லாம் மூடி கிடக்கின்றன. ஆனாலும் நம்முடைய மக்கள் ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக அவரவர் வீடுகளிலே குடும்பமாய் பாடல் பாடுவதன் மூலமாகவும் பலர் செய்கின்ற பிரசங்கங்களை கேட்பதன் மூலமாகவும் அவருடைய ஓய்வு நாளை நாம் கடைபிடித்து வருகிறோம். நம்மை படைத்த ஆண்டவர் படைத்து அப்படியே விட்டுவிடவில்லை. பரிதபிக்கிற பிதா, த கிரீவிங் ஃபாதர். சிருஷ்டித்து சரி அது பாட்டுக்கு எல்லாம் நடந்து கொள்ளும் என்று விட்டுவிடாமல் தன்னுடைய சிருஷ்டின் மேல் நோக்கமாய் இரவும் பகலும் அதை பராமரிக்க
பராமரிக்கிறவராய், அதை பார்க்கிறவராய், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். எனவேதான் பரிதவிக்கிற பிதா, the grieving father. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் முடிவு காலத்தில் எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீஷர்களோடு தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார். போருவதற்கு முன்பாக இரவு நேரத்திலே ஒரு இடத்திலே தங்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய சீஷர்களை முன்னால் அனுப்பி சமேரியா கிராமத்திலே போய் தங்கலாம் என்று யோசனை தெரிவித்தார். அப்படி அவர்கள் வந்து நின்ற பொழுது அந்த கிராமத்தார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தங்குவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. எனவே சீஷர்கள் யாக்கோபும் யோவானும் கோபப்பட்டு, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அதுக்கு முந்தின வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து மலையின் மேல் மறுரூபமானதையும் மோசே எலியாவோடு பேசினதையும் அவர்கள் கண்டார்கள், மகிமையை கண்டார்கள். இப்படிப்பட்ட மகிமை உள்ள தேவனை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கோபப்பட்டார். சில நேரத்துல நம்ம ஒரு குரூப்பா இருக்கும்போது யாராவது ஒருத்தர் சொல்வதை யாரும் கேட்கலன்னா போற்றுவோமான்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா? என்ன போற்றுவோமானே, என்ன பேசிட்டு இருக்கான், சொல்றதுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கானே. அதை போலதான் யாக்கோபும் யோவானும் எலியாவை போல வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அதுக்கு இயேசு சொன்னாரு, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அவர்களை அதட்டி, லூக்காவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 56வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். நம்மை சிருஷ்டித்த கடவுள் நம்முடைய முற்பிதாக்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்ட பின்பு அவர்கள் போய்விட்டார்களே என்று பரிதபித்தார். அவர்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் பரிதபித்தார். எனவேதான் அந்த ரட்சிப்பின் ஊழியத்தை இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கும் அதே ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். சிருஷ்டிப்பின் முதல் இன்று வரைக்கும் தம்முடைய மக்கள், தம்முடைய சிருஷ்டிப்பு ரட்சிக்கப்பட வேண்டும் என்று பாடுபட்டுக் கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் வணங்கி கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் அதை அறிய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒரு ஆத்துமாவும் கண்டு போயிருக்கிறார். அவர் அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே. மனுஷகுமாரன் பாவியா இருக்கிறவனை அழித்திரன்னா ஒரு வார்த்தையில அழித்திருக்கலாம், ஒரு வார்த்தையினால் அழித்திருக்கலாம். அவர்
எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றார். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இந்த பாவியான மனுஷனை ரட்சிப்பதற்காக அவர் மனுஷ ரூபம் கொண்டு இறங்கி வந்தார். ரட்சிப்பின் வேலையை செய்வதற்காக வந்தார். ஐயோ, இந்த மக்களை நான் உண்டாக்க போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா அவருக்கு. இவர்களை படைத்தது நல்லது என்று கண்டார். ஓ, இந்த மக்கள் என்னை நம்புவார்கள், என்னை விசுவாசிப்பார்கள், என்னை துதிப்பார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அவ்வளவு சந்தோஷத்தோடு அவர் படைத்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன போது அவர்களை விரட்டியவர் எப்படியும் போய் தொலையட்டு என்று விடாமல் அவர்களுக்கென்று ஒரு மீட்பின் திட்டத்தை வைத்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பின் வேலையை செய்து வருகிறார். நமக்காக பரிதபிக்கிற பிதா, the grieving father, எனக்காக இந்த மகன் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த மகள் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த குழந்தை ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த தகப்பனார் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பரிந்து பேசுகிறவராய் இன்றைக்கும் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். இதே அதிகாரத்திலே ரோமரின் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின்படி பார்த்தோம் என்றால், லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா நமக்கு ஜெபிக்கும் போதெல்லாம் என்னத்தை ஜெபிக்கணும்னு தெரியாமலே சில நேரங்கள்ல ஜெபிச்சு கொண்டிருக்கிறோம். நமக்கு ஜெபத்துல எல்லாமே வேண்டுதல் எனக்கு வேண்டிய பொருள்களுடைய லிஸ்டா தான் இருக்கே தவிர என்னுடைய குடும்பத்திற்கு வேண்டிய அவசியங்களின் லிஸ்டா இருக்கிறதை தவிர நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நான் அறியாமல் இருக்கிறபடியினால எனக்காக வாக்குக்கு அடங்காத பெருமூச்சோடு தேவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு பிதாவை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன் அவர் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த ரட்சிப்பின் வேலையை செய்யணும் என்று நான் யோசித்து பார்த்தேன். அப்போதுதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகல்கின்ற காற்று என்றும் நினைவு கூர்ந்தார். எத்தனையோ தரம், எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்திர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகல்கின்ற காற்று என்றும் நினைவு கூர்ந்தார். இந்த சாப்டர் முழுவதும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவு தூரம் அவரை மீண்டும் மீண்டும் கோபப்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். அப்பந்தான் அதிசயம் நடந்திருக்கும். அடுத்த நாளே மீண்டுமாக அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பிப்பதை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் 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 பாவத்தையே செய்து கொண்டிருந்தார். நேற்றைய தினத்திலே ஒரு வீடியோவை வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் பார்க்க முடிந்தது. அதுல அந்த திருப்பூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கீழ்ப்படியாமல் வெளியிலே வருகிற வாலிபர்களை எப்படி திருத்துகிறார்கள் என்பதை அழகாக காட்டியிருந்தார்கள்.
ஹைவேஸ் பக்கத்துல சைட்ல ஒரு ஆம்புலன்ஸ நிறுத்தியிருந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஒருத்தர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவராக படுக்க வைத்திருந்தார். அந்த நேரத்துல ஒரு பைக்ல 3 பேர் சேர்ந்து மொத்தமா வந்து இறங்கினாங்க. போலீஸ் அவர்களை நிறுத்தி 3 பேரும் கீழே இறக்கி அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள ஏறுங்க என்று சொன்னார்கள். அந்த ஆம்புலன்ஸை திறந்து பார்த்தா உள்ள ஒருத்தர் பிரேத மாதிரி படுத்திருக்காரு. அந்த 3 பேரும் அதுக்குள்ள ஏறுறதுக்கு விருப்பம் இல்லாம போலீஸ் கிட்ட முரண் பிடித்து அவர்கள் அதுல இருந்து வெளியில தப்பிப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அது மற்றவர்களுக்கு வேடிக்கையா இருந்துச்சு. அந்த இடத்தில் அந்த வாலிபர்களை நீங்க யோசித்து பார்த்திருக்கணும். மனுஷன் ஒரு நாளும் தேவனுக்கு கீழ்ப்படிறதுக்கு விருப்பதே இல்லை. மனுஷனுக்கே கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஐயா வெளியில போனோம்னா மூக்கை அடைச்சுக்கிடுங்கப்பா, ஒரு துணியை வச்சு அடைச்சுக்கிடுங்க, சோப்பை போட்டு கையை நல்லா கழுவுங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டுங்க, யாரும் விட்டாதங்க. அவர்கள் மாமிசம் என்றும் திரும்பி வராமல் அகர்கிற காற்று என்றும் அவர் நினைவு கொண்டார். எனவேதான் இன்றைக்கு வரைக்கும் நமக்காக பரிதபிக்கிறவராய், பரிந்து பேசுகிறவராய், ஜெபிக்கிறவராய், எப்படியாவது என்னுடைய மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் அழிக்கிறதற்கு அல்ல, ஜீவனை கொடுக்கிறதற்காக வந்தார். Not to destroy, but to save. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வேத பகுதியில எனக்கு ஒரு பாகம், ஒரு மனிதன் ரொம்ப அதிசயமாய் தோன்றினான். அவருடைய கேரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன், ஒரு தீர்க்கதரிசி. யோனா தீர்க்கதரிசியை பற்றி நமக்கு நன்கு அறிவோம். எவ்வாறு அவர் கீழ்ப்படியாமல் தப்பி போனார் என்பதையும் நாம் அறிவோம். எவ்வாறு தேவன் அவரை இழுத்து மீண்டும் கொண்டு வந்தார் என்பதையும் நாம் அறிவோம். இந்த மனுஷனை பற்றி நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கீழ்ப்படியாம போறாரு, அவரை இழுத்து வந்து ஊழியத்தை செய்ய சொல்றாரு. இன்னைக்கு 7ஆம் நாள் திருச்சபை அங்கத்தினர்கள், வேலையில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொண்டாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் யாருமே சாப்பிடுறது சேஃபான இடத்துக்கு நம்ம அனுப்பிடுறோம். சபை அங்கத்தினருடைய பிள்ளைகள் கூட நம்முடைய ஸ்கூலுக்கு வருது. என்ன கோச்சிங் கொடுக்குறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் சொல்லி அனுப்புறாங்க. வெளி ஸ்தாபனத்தின் பள்ளிகளுக்கு அவங்க அனுப்புறாங்க. அங்க நல்லா ட்ரெயின் பண்றாங்க என்று சொல்றாங்க. ஆக நம்ம சிஸ்டத்துல வந்து நம்ம சிஸ்டத்தை காப்புறதுக்காக யாருமே இல்லை. எனவேதான் எல்லா ஸ்கூல்ஸ்லயும் டுடே மற்ற ரிலிஜன் உடைய டீச்சர்ஸ் தான் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் டாமினேட்டா இருக்காங்க. நம்ம டீச்சர்ஸ் ஆர் வெரி லெஸ். SDA believers are very very less. வெளி ஆட்களை வைத்துதான் நம்ம ஸ்கூல் இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வேதனையான ஒரு காரியம். காரணம் என்னவென்றால் என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டுறக்கூடாது, என்ன போல என்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பிற்காலத்துல இந்த சபையை நடத்துவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடுவார்களோ என்ற ஒரு பயமும் எல்லாருக்கும் இருக்கு. சபையை நடத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. போதகர்கள் பிள்ளைகள் எல்லாமே யூகேக்கு போயிட்டாங்க, யுஎஸ்க்கு போயிட்டாங்க. எல்லாரும் நல்ல நர்சஸ் கோர்சிங் முடித்திருக்காங்க, டாக்டர்ஸா இருக்காங்க, நல்ல வெல் செட்டில்ட். ஆனால் நாம் அழைக்கப்பட்டது ஊழியம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். யோனாவை அழைத்தவர் உங்களையும் அழைத்திருக்கிறார், பிள்ளைகளையும் அழைத்திருக்கிறார். இந்த ஸ்தாபனத்தில் நாம் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தை காப்பாற்றுவது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. இந்த ஸ்தாபனத்தை வளர்ப்பது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. எப்படி தேவன் என்னை ரட்சிப்பதற்காக பரிதபிக்கிறாரோ, பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல என்னுடைய ஸ்தாபனத்தையும் உண்டாக்கினவர் அவர் என்பாரானால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய ஸ்தாபனத்தை காப்பது அவசியம். அந்த ஊழியம் நமக்கு தேவை. பாருங்க,
ஊழியம் நமக்கு தேவை. எல்லாரும் விட்டு போயிட்டாங்கன்னா சபையை யார் காப்பாற்றுவாங்க? சபையை காப்பாற்றுவதற்கு நாம் தான் காப்பாற்ற வேண்டும். நம்மை அதற்காக அழைத்திருக்கிறார், இந்த ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். யோனாவை பிடிச்சு கொண்டு வர எப்படி கொண்டு வராரு? யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றார், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இன்னைக்கு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இயற்கை தான் தெய்வம் என்று நினைக்கிறார். இயற்கை தான் தெய்வம். ஆனா அந்த இயற்கையே தேவன் கட்டளையிடுகிற ஒரு சிருஷ்டி கர்த்தர் உண்டு என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார். இயற்கையே கட்டளையிடுகிற, ஆயத்தப்படுகிற ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த ஒரு மனுஷன் ஒரு நாளையே திருப்தி தான் பண்ணுகிறார். ஒரு மனுஷன் சொன்னா 40 நாள்ல நினைவே விழப்போகிறது. கேட்டவர்கள் எல்லாம் இரட்டை உடுத்தி உபவாசித்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்தார். ஒரு சின்ன வைரஸ் தான், ஒரு சின்ன வைரஸ். ஆல் வேர்ல்டே லாக்டவுன். ஒரு பயம் ஒரு இடத்துக்கு போக முடியாது. செய்திகளை சொல்றேன், உற்றார் உறவினர்கள் ஆனால் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம். சகோதர சகோதரி ஆனாலும் உங்கள் வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டாம். ஒரு சின்ன வைரஸ் எல்லாத்தையும் பிளாட் ஆகிடுச்சு. மனுஷன் சொன்னா கேட்க முடியும். ஒரு சின்ன கிருமி ஐயா கட்டு கட்டா பணம் வச்சிருக்கான். வெளியில போய் திங்ஸ் வாங்குறதுக்கு முடியல, கடையும் இல்லை. நான் எவ்வளவு கிரேட் என்று தன்னுடைய அறிவை பெரிதாக சொல்லுகிறான். அவனால இந்த கிருமியை கொல்றதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் தெரியுமா, we are great என்று சொன்னவன் எல்லாம் ஓடி தன்னுடைய வீட்டுக்குள்ள ஒடுங்கி கிடக்கிறார். பெரிய பெரிய ராஜ்யங்கள், பெரிய பெரிய ராஜ்யங்கள், அதன் அதிபதிகள், அதிகாரிகள் ரொம்ப ஸ்பீடு வேல்ல இருந்தாங்க. எங்க போறோன்னே தெரியாது. பயங்கர முன்னேற்றம், பயங்கர முன்னேற்றம். தேவன் இருக்கிறார் என்பதை அறிவதற்கு நேரமே இல்லாத ஜனங்களாய் மாறிவிட்டது. 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே ஒரு சென்ற திருச்சபையிலே நிதானித்து அறிதல் என்ற தலைப்பின் கீழே நான் பேசினேன். பேசிவிட்டு வெளியே வந்து ஒவ்வொருவரையும் சந்தித்த போது ஒருத்தருடைய முகத்திலும் புன்னகை இல்லை. அவங்க ஒரு மாதிரி என்னை கிண்டல் பண்றது மாதிரி பேசினார். நான் ஆச்சரியத்தோடு வந்தேன். ஏனென்றால் அந்த செய்தியானது நீ அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள், இடத்துல உட்கார்ந்து தேவன் யார் என்பதை அறிந்து கொள் என்று அன்றைக்கு நான் செய்தியை கொடுத்தேன். பலருடைய முகத்திலே ஒரு ஏளனம் தெரிந்தது. இன்றைக்கு எல்லாரையும் வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்க, உட்காரு உட்காரு உட்காரு, வெளியில போக முடியல உடனே என்ன செய்யலாம் என்ன செய்யலாம், சரி வேதத்தை திறந்து பார்ப்போம், கொஞ்ச நேரம் ஜெபிப்போம், கொஞ்ச நேரம் பாட்டு கேட்போம். தேவனை தேடும்படியாக தேவன் ஒவ்வொரு நபரையும் இன்றைக்கு திசை திருப்பி இருக்கிறார். அதிகாரிகளே ஸ்தம்பித்திருக்காங்க, அதிபதிகளே ஸ்தம்பித்து, ஓ இயற்கை அல்ல, இயற்கைக்கு மேலாக ஒரு தேவன் நிச்சயமாகவே இருக்கிறார். அவர் சிருஷ்டிப்பின் கர்த்தராய், ஒவ்வொரு சிருஷ்டிப்பின் மேலும் பரிதவிக்கிறவராய், பரிகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள்
உணரும்படியாக இந்த காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கு. யோனா கப்பல்ல இருந்து என்ன தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னான். தூக்கி போட்ட உடனே இவன் தான் ஓடி போகிற ஒரு தீர்க்கதரிசிய இவனை போய் எதற்கு காப்பாற்றணும்னு தேவன் நினைக்கல. அவனுடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக ஒரு மீனுக்கு அவர் கட்டளையிட்டிருந்தார். ஒரு மீனை அவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஒவ்வொரு மனுஷனையும் ரட்சிப்பதற்காக பரிதவிக்கிற பிதாவாய் தேவன் இருக்கிறார். நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டுச்சு. எல்லாரும் கதறி அழுது மனம் திரும்புறாங்க. இந்த செய்தியை ராஜா கேட்டார். ராஜாவும் ரட்டொடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள அத்தனை மக்களும் மிருகங்களும் உபவாசித்து ஜெபித்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா தீர்க்க தரிசனம் சொன்ன யோனா இருக்காரு பாருங்க, பயங்கரமான ஆளு. அவரு என்னப்பா 40 நாள் ஆகுது, இன்னும் நினிவே அழியாம இருக்கு, நம்ம வேற பயங்கரமா தெரு தெருவா வீடு வீடா சத்தியத்தை வேற சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் தயங்குறதுக்கு காரணமே அதான். இரண்டாம் வருகைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து இன்னும் திரும்பி வரமாட்டேங்கிறாரு. அதனால நான் அதை பற்றி பிரசங்கம் பண்ணா மக்கள் நம்புவாங்களா? என்னை விசுவாசிப்பார்கள். அவர்கள் பிரசங்கிக்கிற தேவனை அல்ல, என்னை விசுவாசிப்பார்களா என்றுதான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறார். யோனாவுக்கும் அதே ட்ரிப்பு தான். என்ன நான் சொல்லித்தேன், கண்டிப்பா நினைவை அழிக்கப்படணும். நினைவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டு என்று சந்தோஷப்படக்கூடிய முதல் மனிதனாக யோனா இருந்திருக்க வேண்டும். அவர் கடவுள் மேலே எரிச்சலானார் என்று கொடுக்கப்பட்டது. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்தார் பாருங்க. அப்போ ஐயோ பாதாளத்திலிருந்து உண்மை நோக்கி நான் கூப்பிடுறேன்னு சொல்றேன். 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் எரிச்சல் படுறார். 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே 3வது வசனத்திலே யோனாவின் புஸ்தகம் 4:3 கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். ஆதாரத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுறேன்ப்பா, என்னை தப்புவியும் என்று பிரார்த்தனை. இன்னைக்கு நினிவே பட்டணம் ரட்சிக்கப்பட்டதை கண்டு என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் சாவது மேல் என்று ஜபிக்கிறான். எவ்வளவுக்குள்ள அந்த மனசு ட்விஸ்ட் ஆகி போயிருது. தனக்கு கிரெடிட் வேணுங்கிறதுக்காகத்தான் ஊழியம். So sad. So sad. என்னுடைய ஊழியத்தினால ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கும்போது அது எவ்வளவு பிரியமாக. இங்க ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. தப்பி போன போது கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து உயிரோடு மீண்டு வந்த யோனா தேவனோடு எரிச்சலானார். எனவேதான் யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10-11. நீ பிரயாசப்படாததும் நீர் வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான
ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார். அவனுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கிறார். வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். நினைவே பட்டணம் விழுந்துருமானி பார்ப்பதற்காக பக்கத்து மலையில ஏறி ஒரு இடத்துல தங்குறான். தங்கும் போது விழுந்துருமான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. சபை விழுந்துருமா, போதவர் குடும்பம் விழுந்துரும், ஆசிரியர் குடும்பம் விழுந்துரும், இவங்க பிள்ளைகள் விழுந்துருவாங்களா? நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்படிதான் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிய நம்ம காணும் போது மனதுக்குள்ள நம்ம எரிச்சல் அடைகிறோம். தேவன் மேலே எரிச்சல் அடைகிறோம். ஆண்டவரே இவ்வளவு பாவம் செய்யறான், விட்டுறீர், எங்களுக்கு நாங்க எதை செய்தாலும் நடக்கும். அங்க எவ்வளவு அதிகமா உமக்குள்ள வர்றோம், ஆனாலும் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை காண்பிக்க மாட்டேன் இந்த எரிச்சல் கொடுக்குறோம். போனா எரிச்சல் பட்டான், அழிஞ்சிரும் உட்கார்ந்தான். ராத்திரி படுத்து தூங்குற நேரத்துல அவர் சடார்னு ஒரு ஆமணக்கு செடியை வளரும்படி செய்தார். நிகழ்வு உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்துலயும் அவர் ஒரு ஆமணக்கு செடியை வளரும்படியாய் கட்டளையிடுகிறார். அதை அழிக்கும்படியாகவும் தேவனே ஒரு பூச்சிக்கு கட்டளையிடுகிறார். நம்முடைய தேவன் இயற்கைக்கு மேலான தேவன். இந்த இயற்கையை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். அந்த சிருஷ்டிப்பின் மேல் பரிதாபம் கொள்கிறவராய், பரிதபிக்கிறவராய், பரிந்து பேசுகிறவராய், அதை ரட்சிப்பதற்காக இன்றும் பாடுபடுகிறவராய் இருக்கிறார். அந்த ஆமணக்கு செடி ட்ரை ஆகி கீழே விழுந்துச்சு. யோனாவுக்கு காலில் எழுந்து பாக்குறான். அப்பதான் மூட்டில வெயில் அடிக்குது. பாக்குறான், என்னடா நேற்று வளர்ந்த மரம் கரிந்து போயிட்டு. ஏசு அந்த 10வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் அவனோடு பேசுகிறேன். எனக்கு தெரியாம எந்த முயற்சியும் இல்லாம ஒரு ராத்திரில வளர்ந்துச்சு. அடுத்த ராத்திரில அது தீர்ந்து போச்சு. அவன் பிரயாசம் ஒண்ணுமே இல்லாத. ஆனா அந்த மரம் காஞ்சி போச்சு. நீ பரிதபிக்கிற. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 மேலாக மனிதர்கள். ஏதோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் அறியாத மனிதர்கள்ங்கிறது குழந்தைகள். குழந்தைகளே 1,20,000 பேர் இந்த நகரத்துல இருந்தாங்க. அப்ப மொத்த ஜனத்தொகை ஆல்மோஸ்ட் 5 lakhs இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் எண்ணுகிறார்கள். மட்டுமல்லாமல் என் சிருஷ்டிப்பாகிய அநேக மிருக ஜீவன்கள் இந்த மகா நகரம், ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு தெருவும் உருவாக்கும் போது நான் பார்த்து கொண்டே இருந்த இந்த மகா நகரம், நகரத்துக்காக பரிதபியாமல் இருப்பேனோ? எத்தனையோ பேர், 1,91,000 மக்கள் இன்று மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த வைரஸ்னால. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் பரிதபிக்கிற தேவன். இதை நீ பார்த்து கொண்டிருக்கும் போது நீ என்ன நினைக்கணும்? உன்மேல் பரிதாபப்படுகிறவர் ஒருத்தர் உண்டு. நீ எப்போது மனம் திருப்பி என்னிடத்தில் வருவாய் என்பதை காத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் உண்டு என்பதை ஒவ்வொருவரும் அறியும்படியாய் ஒவ்வொருவரும் ஈஜி ஒயிட் அம்மா முழங்கால நின்று உண்டாக்கின சபை.
பிதா மோசே என்பவரை அழைத்து 10 கட்டளையை கொடுத்து, இதை நீங்கள் கடைபிடியுங்கள், அதன் மூலமாக உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்ற கட்டளையை கொடுத்து நிற்பாட்டி, அத ஈஜி ஒயிட் அம்மையாரால் உணர்த்தி 7ஆம் நாள் திருச்சபையை உண்டாக்கி இன்றைக்கு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் நடத்த போகிறவர் அவர்தான். ஒரு புதிதாக திருமணமான ஒரு தம்பதி தங்கள் உல்லாசத்திற்காக ஒரு மலைப்பகுதிக்கு சென்றார்கள். அதுல அருமையான ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்துல தாங்களே செலுத்துகிற படகு ஒன்று நிற்கப்பட்டிருந்தது. சுற்றுலாவுக்கு சென்றவர்கள் எப்படியாவது அந்த படகிலே செல்லலாம் என்று அதிலே ஏறி பயணித்தார்கள். கணவன் மனைவி, புதிதாக திருமணமானவர்கள், அவங்களே பெடல் பண்ணி போகிற படகு, தாங்களே தங்களுடைய கால்களால் அசைத்து அதை ஓட்டக்கூடிய படகிலே சென்று கொண்டாங்க. மனைவிக்கு திடீரென்று ஒரு ஆசை, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம. அந்த படகுல ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறதுக்காக கேமரா எடுத்து அப்படி வைக்கும் போது அறியாம அப்படி தண்ணி போக விழுந்த மனைவிக்கு நீச்சல் தெரியாது. அவள் உள்ளம் வெளியிலும் போய் வந்து கொண்டிருந்தாள். தண்ணீருக்குள் நீச்சல் அடிக்க முடியாதவளாக, உயிருக்கு போராடுகிறவர்களாக உள்ளே போய்கொண்டும் வெளியில வந்து கொண்டும் படகில் இருக்கிற கணவனுக்கும் நீச்சல் தெரியாது. ஆனால் அவன் தன்னுடைய காலால அந்த படகை பெடல் பண்ணி அந்த அம்மா உளுந்த இடத்து பக்கத்துல போய் தன்னுடைய கரத்தை நீட்டி, எப்பா என்னுடைய கரத்தை பிடிச்சிக்க, என்னுடைய கரத்தை பிடிச்சிக்க, இல்ல பக்கத்துல வா, நான் உன்னை பிடிச்சு மேல ஏத்திடுவேன், மெல்ல ஏத்திடுவேன்னு கத்திக்கொண்டே முயற்சி செய்து கொண்டே இருந்தான். ஆனால் உயிருக்கு போராட்டத்தின் காரணமாக அந்த மக்கள் ஒன்றும் அறியாதவளாக தன்னுடைய உயிருக்காக போராடி கொண்டிருந்தார். பிணம்தான் எடுக்க முடியாது. அடக்கத்துக்காக கொண்டு வந்த போது அந்த கணவன் கதறி அழுதான். எத்தனை தடவை கை, எத்தனை தடவை நீ பக்கத்துல வந்துருவான்னு பார்க்க, எப்படியாவது உன்னை நான் ரட்சிக்கிறேன், மீட்டர் உயிரோட காப்பாற்றிட வேண்டும் என்று முயற்சித்தேன், என்னை விட்டு போயிட்டியே என்று கதறி அழுதான். மீட்பரும் இரட்சகரும் பரிதபிக்கிறவரும் பரிகாரியம் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் நமக்காக காத்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கோம். வெரி பிஸி மேன், earning money, building house, buying cars, luxurious life. என்னிடத்தில் திரும்ப மாட்டாங்க. கடைசி காலத்துல இருக்கோங்க, கடைசி காலத்துல இருக்கோம். ரட்சிப்பதற்காக வந்த தேவன் எப்படியாவது ஆத்துமா ரட்சிக்கப்படும், இந்த மனிதன் ரட்சிக்கப்படும், இந்த மனுஷி ரட்சிக்கப்படும். அவளோடு காத்திருக்கிறார். இன்றைக்கு வர பரிந்து பேசுகிறார்கள். இன்றைக்கு வர எனக்காக நான் ஜபிக்கிறது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் எனக்காக ஜபிக்கிறவரும் அவராகவே இருக்கிறார். இந்த சோள ஃபீல்ட நீங்க பார்த்திருப்பீங்க. சோளம் நிறைய விளைந்து கிடக்கிற இடத்துல இந்த பறவைகள், மிருகங்கள் வந்து அந்த சோளத்தை சாப்பிட்டு போயிருக்கு. அதனால விவசாயி என்ன செய்வான்னா, ஒரு கம்பு எடுத்து கிராஸ் மாதிரி அதை கட்டி, அந்த கிராஸுக்கு ஒரு சட்டையை போட்டு, கீழே பேண்டையும் போட்டுவிட்டு, மேல ஒரு பானையை வச்சு பொம்மை மாதிரி செய்திருப்பாங்க. அந்த பொம்மைய அந்த வயல்ல நட்டிருப்பாங்க. அதனால இதை பார்க்கிற பறவைகள் வந்து ஒரு ஆள் நின்றுட்டு இருக்காருன்ட்டு அந்த வயலுக்கு வராது. ராத்திரி வருகிற மிருகங்கள் அப்படி எட்டி பார்க்கும், ஒருத்தர் எழுந்து நின்றுட்டு இருக்காரு சொல்லிட்டு அவைகளும் அந்த வயல்களை
நெருங்குவதில்லை. அதற்காக நீங்க இந்த கிராம பகுதியில போனீங்கன்னா வயல்கள் மிகுதியாக இருக்கிற இடத்துல இந்த பொம்மைகளை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ ஒரு வழிப்போக்கன் அப்படி வந்தவன் அதை எட்டி பார்த்தான். ராத்திரி பகலுமா நீ நிக்க என்ன யூஸ், அந்த பொம்மை கிட்ட பேசிட்டு இருந்தான். ஆனா அன்றைக்கு பார்த்து அந்த வயல்ல அந்த வயலின் விவசாயி நின்று கொண்டிருந்தான். அப்ப அவன் நிமிர்ந்து பார்த்து இந்த வழிபோக்கனை பார்த்து சொன்னான், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, பொம்மையை பார்த்து எத்தனை பறவை பயப்படுது தெரியுமா, இந்த பொம்மையை பார்த்து ராத்திரி எத்தனை மிருகம் பயப்படுது தெரியுமா, அதுதான் இவருக்கு பெருமை. வழிபோக்கன் சிரித்து கொண்டே சென்றான். அவன் சிரித்து போய்கொண்டிருக்கும் போது அந்த விவசாயியை பார்த்து சொன்னா, நீ ஒரு நாளும் உனக்காக வாழ மாட்டியா, மற்றவர்களுக்காக தான் வாழ்வியா என்று கேட்டான். அந்த விவசாயிக்கு புரியவில்லை, பலருக்கும் புரிவதில்லை. மற்றவர்கள் நம்மை கண்டு பயப்படுகிறார்கள், பயப்பட வேண்டும் என்று வாழ்கிறவர்களும் உண்டு. அதுக்காக பயங்கரமான தந்திரங்களின் மூலமாக பலர்களை அடிமைப்படுத்த வேண்டும் என்று வாழ்கிறவர்களும் உண்டு. தாங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை அவமதிக்கிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. இவைகள் எல்லாமே பாவங்கள் தான். இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி நமக்காக காத்திருக்கிற இரட்சகரை நோக்கி நாம் ஓடி வருவோமா, அன்றைக்கு எனக்காக பரிதபிக்கிற தேவன் என்னை அடைத்துக் கொள்வார், என்னை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட சலாக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தருவாராக.